நான் சந்தித்த அட்டாவதானி என்ற சந்நியாசி எனக்கு இன்னொரு கதையையும் கூறினார். ஒரு உண்மையான பக்தன் இறைவனிடம் முறையிட்டான். சுவாமி, நீங்கள் பக்தர்களின் துயரை போக்காவிட்டாலும் பரவாயில்லை, சற்று சிரித்த முகத்துடனாவது அவர்களின் குறையை கேட்கலாம் அல்லவா என்றான். இறைவனும் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்கினார். மறுநாள் முதல் அவர் சந்நிதானத்திற்கு வந்து யார் என்ன வேண்டினாலும் லேசான சத்தத்துடன் சிரித்தார். ஒரு பக்தர், இறந்து போன என் அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்று வேண்டினால் இப்படி சிரிக்கிறாரே என்றார். இன்னொருவரோ, என் பிள்ளைக்கு நோய் தீர வேண்டினால் இப்படியா சிரிப்பது என்றார். பலர் சுவாமி அவர்களுடைய வேண்டுதலை ஏளனம் செய்வதாக எண்ணி வருத்தப்பட்டனர். மீண்டும் பக்தன் முறையிட்டான். துன்பம் தீர வேண்டுபவர்களிடம் இப்படி சிரித்தால் அவர்களுக்கு எப்படி புரியும்? சற்று முகத்தை சாந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாதா என்றான். மறுநாள் சாமியின் முகம் அநியாயத்திற்கு உம்மனா மூஞ்சி போல் இருந்தது. ஒருவர் பொண்ணு கல்யாணத்திற்கு பத்திரிக்கை வைத்து கும்பிட வந்தால் இப்படியா மூஞ்சிய வச்சுக்கிறது என்றார். மகிழ்ச்சியான வேண்டுதலுக்காக கோவிலுக்கு வந்தவர்கள் கடவுளின் சோகமான திருமுகத்தை பார்த்து வருத்தப்பட்டனர். மீண்டும் பக்தன் இறைவனிடம் முறையிட்டான். அவரவர் வேண்டுதலுக்கு தகுந்தவாறு முகபாவனையை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என்றான். கடவுள் சொன்னார், சரி, உனக்காக முயற்சிக்கிறேன், ஆனால் இதுவே கடைசி என்றார். மறுநாள் முதலில் ஒருவர் துன்பம் தீர வேண்டுமென்றார். கடவுளின் முகம் சாந்தமாக மாறியது. இன்னொருவர் வியாபாரத்தில் லாபம் கிடைத்ததற்காக நன்றி சொன்னார். கடவுளின் முகம் மகிழ்ச்சியாக மாறியது. இறைவனின் முகபாவனைகளை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவன் பின்வருமாறு கூறினான். சாமி விவகாரமான ஆளுதாயா, பாரு, காசு இல்லாதவன் கிட்ட முகத்தை சோகமா வச்சிருக்காரு, காசு இருக்கிறவன் கிட்ட நல்லா பல்லளிக்கிறாரு. அப்பதானே தேங்காய் பழம், உண்டியல் காசு எல்லாம் நிறைய கிடைக்கும் என்றான். பக்தன் வருத்தப்பட்டான். இறைவன் கேட்டார், இப்பொழுது நான் என்ன செய்ய என்றார். பக்தன் கூறினான், பேசாமல் ஒரு கல்லை போன்று ஆடாமல் அசையாமல் ஒரே முக பாவனையோடு ஒரே இடத்தில் அமருங்கள். அவரவர் துன்பத்திற்கு தகுந்தாற்போல அவர்களே யூகித்துக் கொள்ளட்டும் என்றான். இறைவன் சிரித்துக்கொண்டே சரி என்றார்.